சிங்கப்பூரில் சிறுநீரக செயலிழப்பால் பாதிக்கப்பட்டோர் இனி இரவு நேரங்களில் டயாலிசிஸ் சிகிச்சையை செய்து கொள்ள தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். இரவு நேரங்களில் டயாலிசிஸ் சிகிச்சையை மேம்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது என்றும் இதனை தேசிய சிறுநீரக நிறுவனம் அதன் நிலையங்களில் விரிவுபடுத்த திட்டமிட்டுள்ளது. இந்த திட்டத்தை தேசிய சிறுநீரக நிறுவனத்தின் 55வது ஆண்டு விழாவையொட்டி அறிவித்தது. சிங்கப்பூரில் இரவு நேரங்களில் டயாலிசிஸ் செய்து கொள்ளும் சிகிச்சை 2016ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. சிங்கப்பூரில் பொதுவாக பகல் நேரங்களில் டயாலிசிஸ் செய்து கொள்வதற்கு கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஆகும். அது இரவு நேரங்களில் 6 முதல் 7 மணி நேரங்கள் வரை நீடிக்கும். பகல் நேரங்களை விட இரவு நேரங்களில் செய்து கொள்ளும் டயாலிசிஸ் சிகிச்சையானது இதயத்தில் அதிக அழுத்தம் கொடுக்காமல் நச்சு மற்றும் திரவத்தை அகற்ற உதவும். இரவு நேரங்களில் செய்யப்படும் சிகிச்சையில் நோயாளிகள் உறங்குவதற்கு உதவுகிறது. இத்தகைய சேவைகளை 2027ஆம் ஆண்டுக்குள் அதன் செயல்படும் இடங்கள் 250 ஸ்லாட்டுகளாக உயர்த்தப்படும். தற்போது 36 இடங்களில் இத்தகைய சேவை செயலில் உள்ளது. விண்வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.